என்னோட சோக கதையை ஒரு படமா எடுத்து சுத்தி பாரு சூத்தடி நூறுன்னு பேர் வைக்கலாம் போல அந்த மாதிரி இருக்கு. அதுவும் செஞ்ச தப்புக்கு அவன் தான் காரணம்னு தெரிஞ்சு அவன் ரியலைஸ் ஆகும் போது அந்த மூமெண்ட் இருக்கே நடமாடுற பணத்துக்கு சமம் நண்பர்களே. சரி, வாழ்க்கை தான் இப்படி அமைஞ்சு போச்சு, மயிரையாச்சும் ஒழுங்கா வெட்டுவோன்னு சொல்லி போயிருந்தேன் கடைக்கு. அறக்க பறக்க பிள்ளைங்களா நம்ம பிள்ளைங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சலூன் கடைக்கு போயிருந்தேன். மத்துங்க, நான் போன சலூன் கடை இல்ல, ஆனா ஐயா வந்து 170 ரூபாய்க்கு அருமையா வெட்டி விடுவாப்ல. அதுவும் போன வாட்டி முடி வெட்டும் போது மூக்கையெல்லாம் புடிச்சு பிதிக்கி விட்டாப்ல. இருந்தாலும் நான் அங்கதான் போவேன். நேத்து போகும்போது ஐயாவோட கடை இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வந்து நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே கொஞ்ச தூரம் தள்ளி வந்ததுமே ஒரு கடை ஒண்ணு ஓபன் ஆயிருந்துச்சு. உள்ள எக்கச்சக்க கூட்டம். எதுக்கும் போயிட்டு பிரைஸ் ஏயாச்சும் கேட்டு போவோம். நாளைக்கும் ஐயா கடை இல்லைன்னா இவர் கடைக்கு நேரமா வந்துடலாம்ல அப்படின்ட்டு முடிவெட்ட எம்புட்டுன்னு சொல்லி உள்ள கேட்க போனோம். அந்த கடை ஃபுல்லா கூட்டமா இருந்துன்னு சொன்னேன்ல, அதுல எவனும் கஸ்டமர் கிடையாது, எல்லாருமே அந்த கடையில வேலை பார்க்கறவங்க தான். சரின்னு உள்ள போய் நானும் உட்காந்துட்டு, ஆனா இந்த மாதிரி விட்டுங்க அந்த மாதிரி விட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் மண்டையை போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அவரு ட்ரிம்மர் சீப்பெல்லாம் தூக்கி என் தலையில வச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். முடி வெட்டுற சொகத்துல என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே லேசா பாக்கெட் மேல கை வச்சு பார்த்தேன். அப்பதான் தெரியுது பர்ஸ் எடுத்துட்டு வரல. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முடியும் வெட்டிட்டான், வெட்டின முடியும் எடுத்து ஒட்ட வைக்கவும் முடியாது. முடிஞ்சிடா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் பல திங்கிங். கையிலயும் போன் இருக்கு, சொன்னாலும் பணத்தை போட்டு விட்டுருவாங்க, நான் ஜிபே கூட பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த டிவிக்கு மெம்பர்ஷிப் கார்டு, அப்புறம் என்னது ஏடிஎம் கார்டு, மத்ததெல்லாம் கூட போனா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா உள்ள 3500 ரூபாய் பணம் வர வச்சிருந்தேன். மத்தலக்க எடுத்தவன் இன்னைக்கு ராஜ வாழ்க்கை தான் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் நல்ல வேலை நம்ம பசங்க எல்லாம் கூட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தன் வந்து அக்கௌண்ட்ல நிறைய வச்சிருக்கான், நிறைய காசு வச்சிருக்கான். அவனை கூப்பிட்டு கணக்கு வா கணக்கு ஒரு 200 ரூபாய் ஜிபே பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் வந்து ஒரு 200 ரூபாய் ஜிபே பண்ணா. கூட வர்றவங்க எல்லாம் யூ டோன்ட் வரி ப்ரோ, பேக்ல தான் இருக்கும், நீ கண்ணு தெரியாம வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் ஆபீஸ்க்கு வந்து பேக் எல்லாம் அக்கா பிச்சு போட்டு தேடினேன், ஒரு வழியா கிடைச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, என்னதான் டிப்ரெஷனா இருந்தாலும் சரி, மன கஷ்டமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையே உன்னை புரட்டி போட்டு செஞ்சாலும் சரி, மனசை விட்டுறாதரா மாறா.